அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். விருத்தாச்சலத்தில் உள்ள விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோவில், விருத்தாச்சலத்தில் விருத்தீஸ்வரர் கோவில் உள்ளது. இதுக்கு காசிக்கு நிகரான ஒரு கோவில். இங்கு பழமையான ஒரு வன்னி மரமும் இருக்கிறது. அப்போ இந்த விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோவில் காசிக்கு நிகரானது. இங்கே என்ன சொல்லலாம்னா ஒரு வன்னி மரம் இருக்கிறது. அங்கே ஒரு சித்தர் ஒருத்தர் இருக்கிறார், சித்தரும் ஒருத்தர் இருக்கிறார், வன்னி மரமும் இருக்கிறது. குபேரனுடைய தங்கை காமவல்லி அங்கே இருக்கிறார். குபேரனுடைய தங்கை காமவல்லி, குபேரனுடைய உடன் பிறந்த சகோதரி காமவல்லியும் அந்த கோவிலில் இருக்காங்க. அப்போ இந்த இடத்திற்கு யார் போய் வழிபட்டால் அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்கு. ரிஷபராசியும் மீனராசியும், ரிஷபராசி மீனராசிக்காரர்கள் அவர்கள் வாழ்க்கை சிறப்படைய விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோவில் சென்று நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும். ரிஷப லக்கணம், அதாவது ரிஷபராசி, ரிஷப லக்கணம், மீன லக்கணம், இந்த ரெண்டு ராசிக்காரர்கள், லக்கணக்காரர்கள் ராசியும் அங்கே போகலாம். ரெண்டாவது, மீனத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினாலும் ரிஷபத்தில் இருந்து ஒரு திசை நடத்தினாலும் நட்பு பலப்படும். நட்பு பலப்படும். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ நமக்கு என்ன சொன்னா மீனம் எந்த பாவமாக வருகிறதோ அது ஒரு முக்கியமான பாவமாக இருந்தால் அதில் ஒரு கிரகம் இருந்துச்சுன்னா தாராளமாக விருத்தீஸ்வரர் போகலாம். ரிஷபம் நமக்கு ஒரு முக்கியமான பாவமாக அந்த பாவத்தில் என்ன சொன்னான்னா ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நீங்கள் தாராளமாக போகலாம். அதாவது மேன பாவத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் ரிஷப பாவத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கும் நீங்கள் விருத்தீஸ்வரர் கோயிலுக்கு அந்த மீனத்தில் சந்திரன் இருக்கும் போதும் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும் போதும் போய் வழிபாடு பண்ணிவிட்டு வந்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பெரிய வெற்றிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. அங்கே ஒரு வன்னிமரம் இருக்குது. அந்த காலத்தில் என்ன சொன்னான்னா, அந்த கோவில்களில் வேலை பார்த்தவர்களுக்கு வேலை பார்க்குறவங்களுக்கு நம்மளை மாதிரி காயின்ஸு நோட்டெல்லாம் அந்த ஒரு 4000-3000 வருடங்களுக்கு முன்னாடி இல்லை. அப்போ என்ன சொன்னாங்கன்னா அந்த கோயிலில் வேலை பார்க்குறவங்களுக்கு அந்த ஸ்தலத்தில் இருக்கிற விருட்சமான வன்னி மரத்தில் இருக்கிற இலைகளை ஒவ்வொரு கொப்பு இருக்கும் இல்லையா, அதை ஒவ்வொருத்தருடைய தகுதிக்கு தக்கன அவங்களுக்கு எவ்வளவு சம்பளம் கொடுக்கணுமோ அந்த சம்பளத்துக்கு தக்கன என்ன சொன்னான்னா அங்கே இருந்த அந்த சித்தர் ஒருத்தருக்கு 4 இலை கொடுக்காரா, ஒருத்தனுக்கு 3 இலை கொடுக்காரா, அதை அவன் வேலை பார்க்குறத பொறுத்து அவங்க கொடுப்பாங்களாம். அப்போ கொடுக்கும்போது என்ன நடக்குமாங்கன்னா, அந்த காலத்தில் இதை கொண்டு போங்க, கண்டிப்பாக உங்களுடைய உணவுக்கு தேவையானது என்ன சொன்னாலும் ஏதோ ஒரு விதத்தில் கிடைக்கும்னு சொல்லிடுவாங்க. அவ்வளோதான். அப்போ இது மாதிரி நடந்துகிட்டே இருந்திருக்கு. அப்போ நடந்துகிட்டே இருந்திருக்கும் போது என்ன சொன்னாங்கன்னா இது என்ன நடந்ததுன்னா, எத்தனை இலைகள் கொடுக்கப்படுகிறதோ அவங்க வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அது பொற்காசாக மாறிடும். இப்போ 10 கொப்பு கொடுத்தா 10 பொற்காசு, 5 கொப்பு கொடுத்தாங்கன்னா 5 பொற்காசு. ஒரு எதிர்க்கல இலையோடைய ஒரு தன்மை இப்படி பிச்சை இது எடுத்து கொடுத்தா தனித்தனியாக கிடையாது. ஒரு இலை என்பது ஒரு கொப்பு இருக்கும். அந்த ஒரு கொப்பு அது 5 கொப்பா 4 கொப்பா அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய வேலைக்கு தான். அப்போ அந்த வன்னி மரம் பொண்ணுக்கு சமமானது அப்படின்ட்டாங்க. பொண்ணுக்கு சமமானது. அப்போ அந்த மாதிரி தான் அந்த காலத்தில்
அந்த வன்னி மரத்து இலைகளை மாதம் வந்து அவர்களுக்கு சம்பளத்திற்கு பதிலாக அந்த வன்னி மரத்தோடைய இலைகளை வந்து அவர்களுக்கு தகுதிக்கு தக்கனோன்னா அந்த சித்தர் பறித்து கொடுக்குறாரு. இவங்க வீட்டுக்கு கொண்டு வரணும்னா என்ன நடக்கும்னா அது பொன்னாக மாறிவிடும், பொற்காசுகளாக மாறிவிடும். அந்த பொற்காசுகளை வந்து என்ன சொல்ல அவர்கள் கடையில் வந்து அந்த காலத்தில் வந்து என்ன சொன்னான்னா வந்து கடையில் விற்று அதை வந்து என்ன சொல்லலான்னா வந்து அவர்கள் ஜீவனம் நடத்தியதாக ஒரு ஐதீகம் அங்கே சொல்லப்படுகிறது. நீங்கள் ரிஷபராசியாக இருந்தாலும் சரிதான், ரிஷப லக்கணமாக இருந்தாலும் சரிதான், விருத்தாச்சலம் விருத்தீஸ்வரர் கோயிலுக்கு கண்டிப்பாக போகணும். விருச்சிகத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது, மீனத்தில் ஒரு கிரகம் இருக்கிறது. அது உங்களுக்கு எந்த பாவமாக வருகிறதோ அது செயல்படுவதற்கு விருச்சிகத்தில் அந்த மீனத்தில் சந்திரன் இருக்கும் போதும் ரிஷபத்தில் சந்திரன் இருக்கும் போதும் நீங்கள் வந்து என்ன சொன்னா போயிட்டு ஏன்னா 2.25 நாள் இருக்கும். அன்னைக்கு போயிட்டு வந்து நிதானமாக போய் வந்து என்ன சொன்னான்னா சாமி கொடுங்க, தரிசனம் பண்ணுங்கள், அங்கே இருக்கிற விவரங்களை கேளுங்க, தேங்காய் பழம் உடைங்க, அங்கே இருக்கிற அன்னதான கூட்டத்தில் வந்து என்ன சொன்னால் அன்னதானம் போடுகின்ற வரை நிதானமாக உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு அந்த அன்னதானத்திற்கு நம்மளால் முடிஞ்ச உதவிகளை கண்டிப்பாக செஞ்சுட்டு வாங்க. இது பெரிய யோகத்தை வந்து கண்டிப்பாக கொடுக்கும். இந்த மாதிரி கோயில்கள் எதற்காக கட்டி வைத்தார்கள் என்று பார்க்கும்போது ஒவ்வொன்றுக்கும் ஒரு காரியம் வந்து கண்டிப்பாக வச்சுத்தான் கோவில்கள் வந்து படைக்கப்பட்டிருக்கிறது. விவரம் இல்லாமல் செய்யலை. நாம் வந்து இப்போதைக்கு என்ன சொன்னால் சூழ்நிலைகளை கருத்தில் கொண்டு வந்து ஷார்ட்கட்டாக போகணும்னு நினைக்கும். ஷார்ட்கட்டாக போகணும்னு நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் பிரயாணங்கள் வந்து என்ன சொன்ன தெய்வங்களை வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம விருத்தி ஆகணும் அப்படின்னா நம்ம வந்து என்ன சார் விருத்தீஸ்வரர் கோயிலுக்கு. இன்னொரு விஷயம், விருத்தி நாம யோகம் ஓடும்போது ஒட்டுமொத்தத்துக்கு வந்து எல்லாரும் வந்து ஒரு விருத்தி வரணும்யா, விருத்தீஸ்வரர் நாங்கள் கும்பிடணும் அப்படின்னு நினச்சேன்னா விருத்தி நாம யோகம் ஓடிக்கொண்டு இருக்கும்போது நீங்கள் அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து விருத்தீஸ்வரர் உங்களுக்கு பெயர் புகழ் கஷ்ட நஷ்டங்கள் அனைத்து இருந்தாலும் அதை வந்து சரி செய்து ஒரு வெற்றி பாதைக்கு உங்களுக்கு நடத்தி கொண்டு போவார் என்று சாஸ்திரம் சொல்கிறது. பரிசித்து பாருங்கள். இதில் வந்து ரிஷப ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், ரிஷப லக்கணம், மீன லக்கணம், ரிஷபத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலும் மீனத்திலிருந்து ஒரு திசை நடத்தினாலும் அந்த கிரகம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா விருத்தீஸ்வரரை போய் வழிபாடு பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி பாதையை காட்டுவார் என்று கூறி, விருத்தீஸ்வரர் ஒரு அற்புதமான தெய்வம். அதை நீங்கள் வழிபடுவது நன்மைக்குரியது. அந்த சுற்றுவட்ட ஏரியாக்குள்ளே இருக்கிறவங்க முதல்ல பார்த்துக்கணும். அதுக்கடுத்து மற்றவங்களாம் வந்து உங்களுக்கு வசதி வந்த பிறகு போகும். உடனே இமீடியட்டாக போகணும் அப்படிங்கிற அது வந்து நம்ம அப்படிலாம் வந்து ஒன்றும் இல்லை. இமீடியட்டாக போகணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நமக்கு தேவை வந்துச்சுன்னா வந்து அது உணர்த்தும், இயற்கை வந்து உணர்த்தும். அந்த இயற்கையை வந்து நீங்கள் பிடித்து போயிட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லா இருப்பீர்கள் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடரசு ஆதிராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.